எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோஜிட்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அதுமாதிரி போன வீக் என்ன நடந்ததையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். போன வீக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சார்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். சார்ட்டை எப்படி நம்ம ஹைஸ் அண்ட் லோ மார்க் பண்ணணும் அப்படிங்கிற, ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக மார்க் பண்ணி சார்ட் வந்து பேருக்கு மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதனால் நானே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சார்ட்டை மார்க் பண்ணி அதை எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் நம்ம எப்படி அதை சார்ட்டை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது, அடுத்த பை ட்ரெண்டா இல்லை செல் ட்ரெண்டா நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற இதையுமே நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். அதுமாதிரி ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலையும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம உங்களுக்கு யாருக்குனே தெரியும், ஓவரால் வியூ வந்து ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டு. அப்போ மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிருக்கு அப்படின்னாலே கரண்ட்டாக இந்த இம்பல்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரீகரெக்ஷன் பார்ப்போம். காரணம் என்ன, இது ஒரு மைனர் ஐடியம். 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியம் டவுன் ட்ரெண்ட், முக்கியமாக டவுன் ட்ரெண்டோட மைனர் ஐடியம் இது. அப்போ ஒன்ஸ் இந்த ஐடியம் எடுத்தால் தான் மார்க்கெட் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரீகரெக்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஓவரால் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, இந்த ஹை டு இந்த லோ, இந்த இல்லை ரீடெஸ்ட் ஏரியா மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல இந்த ஏரியா, அந்த ஐடியம் எடுத்தால் தான் நம்ம ஓவரால் இம்பல்ஸுக்கு நம்ம ரீகரெக்ஷன் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வீக் விட்டு மறுபடியும் கீழே வரும். அது அடுத்த ஐடியம் நமக்கு சேஞ்ச் ஆகும். இது ஒரு சினாரி நடக்கும். அதே மாதிரி அதில் இன்னொரு டைரக்ஷன், இது வந்து இப்போ இந்த இம்பல்ஸ் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இப்போ இந்த இம்பல்ஸை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் இந்த இம்பல்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்குங்க. அரௌண்ட் இந்த இது அந்த 4 ஹவர்ஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சரை தான் நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் இப்போ எப்படி நிற்குது, அப்போ மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மார்க்கெட் வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 4 ஹவர்ஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சர் இது. அப்போது இனி இப்போ இதுலேருந்து நம்ம மார்க்கெட் பை செல் எடுக்கணும் அப்படின்னா இப்போ அதுக்குள்ளே என்ன, இப்போ இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சருக்கும் இன்னொரு இதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்துச்சு. இப்போ இந்த கரண்ட் இந்த இம்பல்ஸை ஃபர்ஸ்ட் பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. கொஞ்சம் இன்னொருக்கா வீடியோனாலும் பார்த்துக்கோங்க. என்னது இந்த கரெக்டாக இந்த இம்பல்ஸ், இந்த இம்பல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைனர் ஐடியம் டு இந்த ஹை, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இம்பல்ஸை தான் போன வீக் ஃபுல்லாகவே நம்ம ட்ராக் பண்ணோம். இப்போ இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கீழே கரெக்ஷன் ப்ரைஸ் வருது அப்படின்னா எந்த டைரக்ஷனில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணி தான் வராங்க. அதுவுமே நான் போன வீக்கில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் அந்த மைனர் ஐடியம் எடுத்தால் மட்டும் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுலையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இப்படி இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரீசெண்டாக மைனர் ஐடியம் வந்து இதுவாக இருந்துச்சு, அரவுண்ட் இந்த ப்ரைஸ், அரவுண்ட் இந்த கேண்டில், இதுதான் ரீசெண்ட் மைனர் ஐடியமாக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த மைனர் ஐடியம் எடுத்தோடனே மார்க்கெட் ஓவரால் ஹைக்கே ரீச் ஆகி போயிட்டு வந்துருச்சு. ஓவரால் ஹையில் மார்க்கெட் நிற்கு. இப்போ ஓவரால் ஹைல இருந்து இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா அரவுண்ட் இந்த இன்ச், இப்போ நம்ம கரண்ட்டாக மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி பார்ப்போம், அரவுண்ட் இந்த இம்பல்ஸுக்கு இப்போ பார்க்கணும். இந்த லோ டு இந்த ஹை, ஏன்னா மார்க்கெட் இப்படி தானே போயிட்டு வந்துடான், என்ன இருக்கலாம் இப்படி தானே போகிறான், இப்படி வந்துட்டு இதில் ஃபெயிலியர் பண்ணுறான், பண்ண முடியாமல் ரிட்டர்ன் இங்கே போய் இப்படி கட் ஆகிறான், மார்க்கெட் வந்து இப்படி நிற்கு. அப்போ நமக்கு அடுத்த லோ வந்து எது, இதுதான். ஆனால் கீழே இருக்க மைனர் ஐடியம் இன்னும் சேஞ்ச் ஆகலை. என்ன காரணம் இன்னும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அவங்க இன்னும் இந்த ஹையை வந்து கட் பண்ணலை. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும். எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது. கீழே இருக்க மைனர் ஐடியம் இன்னும் சேஞ்ச் ஆகலை. இது அதுக்குள்ளே இருக்க இன்னொரு மைனர் ஐடியம் தான். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பண்ணாமல் சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஞ்ச். அப்போது மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷனில் இன்னும் மைனர் ஐடியம்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ ட்ரேடு பார்க்கணும், இப்போ ஒரு பை செட்டாக பார்க்கணும் இல்லை செல் செட்டாக பார்க்கணும் அப்படின்னா கரண்ட்டாக நம்ம இந்த இம்பல்ஸுக்குள்ள ரேஞ்ச் பார்க்கணும். இந்த இம்பல்ஸ்குள்ள ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இன்னுமே டவுன் ட்ரெண்டு தான், அப் ட்ரெண்டு கிடையாது, டவுன் ட்ரெண்டு. இப்போ நம்ம இந்த இம்பல்ஸுக்குள்ள ரேஞ்ச் பார்க்கும். அப்போ இந்த இம்பல்ஸுக்குள்ள ரேஞ்ச் ஃபஸ்ட் நம்ம ஒன் ஆர் ஐடியம் பார்க்கும். அப்போ ஒன் ஆர் ஐடியம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அரவுண்ட் இந்த இதுதான் கரெக்டாக, அந்த ப்ளூ கலரில் மார்க், இதுதான் ஒன் ஆர் ஐடியமோட, இது ஒன் ஆர் ஐடியம், இது கரண்ட் இம்பல்ஸுக்குள்ள ஒன் ஆர் ஐடியம். கிட்டத்தட்ட ஒரு மைனர் ஐடியம்குள்ள மைனர் ஐடியம், எம் டாட் மைனர் ஐடியம்னு போடுறேன். கரண்ட்டாக இந்த இம்பல்ஸு இப்போ மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷனில் தான் போகுது. அரவுண்ட் இந்த டைரக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷனில் இப்போ கட் ஆகி ரிட்டன் இங்கே போகுது.
ரிட்டர்ன் இங்கே இதில் லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணல, டேரெக்டாகவே இங்கே தான் பின்னுக்கு. அப்போ மேஜர் ஐடியம் வந்து கீழே இருக்கு இதுதான். என்ன காரணம், இங்கே வந்து இவங்க லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணாலும் இது ஃபுல்லாகவே இன்சைடு பார் கேண்டில்ஸ். அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன், ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அதனால மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நம்ம ட்ரேட் செட்டப் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் டு இந்த ஹை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது வந்து இன்னும் ரீடெஸ்ட் ஏரியாவை இன்னும் அவங்க பிரேக் பண்ணல, கரெக்டாக ரீடெஸ்ட் ஏரியாவில் தான் நிற்கிறாங்க. இதையே நம்ம வாட்ச் பண்ணிக்கிடணும். சின்ன சின்ன மைனர் ஐடியம்ஸை கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணால் மட்டும் தான் ட்ரேட் செட்டப் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, எனக்கு இந்த ட்ரேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதுங்க. லாஸ் பண்ணுற மாதிரி ட்ரேட் வேண்டாம். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு, எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஒன்றும் புரியலை, இப்போதைக்கு எனக்கு ட்ரேட் வேண்டாம், கொஞ்சம் செட்டப் கிளியர் செட்டப் கிடைக்கிட்டு நான் இப்போ ட்ரேட் எடுத்துக்கிட்டேன்னா தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரீடெஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த இம்பல்ஸ் தான் இருக்கணும். அதுமாதிரி ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, மேலே 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியமுமே அவங்க இன்னும் எடுக்கலை. அதுமாதிரி கீழே இருக்க 4 ஹவர்ஸ் மைனர் ஸ்ட்ரக்சருமே பிரேக் பண்ணல, மேலே இருக்க ஸ்ட்ரக்சரும் பிரேக் பண்ணல, கீழே இருக்க ஸ்ட்ரக்சருமே பிரேக் பண்ணல. இன்பிட்வீனில் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்பிட்வீன் ரன் ஆகிட்டு இது வந்து நம்மளுக்கு 1 ஹவர் ஐடியம், இது வந்து ஃபுல்லாகவே ஸ்கேல்பிங், இல்லை நம்ம நார்மல் ட்ரேட் எடுத்துக்கலாம், செட்டப் சின்னத்தில் கிடைக்கும். ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ட்ரேட் எடுக்காதங்க, நம்ம கிளியர் செட்டப் வந்த போது ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அதே மாதிரி இப்போ ரீடெஸ்ட் ஏரியா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போங்க. அதே கரண்ட் இம்பல்ஸ், அந்த இம்பல்ஸ் தான் நோக்கி தான் நம்ம பார்க்கணும். 15 மினிட்ஸ் டைமுமே மைனர் ஐடியம் இன்னும் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து இப்படி வந்துட்டு தானே போயிருக்கான், பார்த்து இப்படி தானே இருக்கு. இதில் வந்துட்டு இதில் ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு இப்படி போயிட்டோம். இது வந்து 15 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர். கீழே இருக்கிறது 1 ஹவர் ஸ்ட்ரக்சர், இது 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர். மைனஸ் கண்டிப்பாக பார்க்கணும், இதாகிடக்கூடாது. கீழே இருக்கிறது 15 மினிட்ஸு, மேலே கீழே இருக்கிறது 1 ஹவர், மேலே இருக்கிறது 15 மினிட்ஸ். அப்போ கரண்ட்டாக நம்ம இந்த இம்பல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணிட்டான். அது நமக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும். பிரேக் ஆகி கீழே எக்ஸ்ட்ரீம் நோக்கி அவன் வந்துகிட்டு இருக்கான். அரௌண்ட் எங்கே இந்த இம்பல்ஸுக்கு கீழே அவன் வந்து ஏற்கனவே ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். அப்போ நம்ம இதுலேருந்து என்னது பார்க்கணும், டவுன் செட்டப் பார்க்கணும், பை ட்ரெண்ட் பார்க்கக்கூடாது. பை ட்ரெண்டுக்கு வந்து மேலே இருக்க ஐடியமும் என்ன எடுக்க, மேலே இருக்க ஐடியம் லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு அவன் கீழே ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் வந்து 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். 1 ஹவர் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேஜர் டைம் ஃப்ரேம் பாருங்கள், ரொம்ப 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன மைனர் ஐடியம் பில்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் அதை வந்து பிரேக் பண்ணிட்டான். அப்போ மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிட்டு மைனர் ஸ்ட்ரக்சர் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணி அதை பிரேக் பண்ணுறாங்க. ஏன்னா கீழே இருக்க ஐடியம் ரொம்ப தூரங்கிறதுனால மேலேயே ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணி பிரேக் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருது, கீழே வந்து ரிட்டன் இதில் ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. மார்க்கெட் இப்போ இப்படி இருக்கு. இப்போ நம்ம இங்கிருந்து பை செட்டப் பார்க்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நம்ம இங்கேருந்து ஒரு பை செட்டப் பார்க்க முடியும். இது வந்து 1 ஹவருக்குள்ளே இருக்க அடுத்த மைனர் ஸ்ட்ரக்சர். இந்த மைனர் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த ட்ரெண்டுக்கு. இப்போ மார்க்கெட் இங்கே எனக்கு ரிட்டன் மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி இதில் வந்து கேண்டில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி மார்க்கெட் கீழே லிக்விடிட்டி ஃபார்மேஷன் 1 ஹவர் கேண்டில் ரிஜெக்ஷன். மேபி மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இருக்க இந்த ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மேலே கேண்டில் ரிஜெக்ஷனும் கொடுத்துருக்கு, கீழே லிக்விடிட்டி, இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால கண்டிப்பாக மேபி மார்க்கெட் வந்து கீழே இருக்க கீழே இருக்க இதை வந்து ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணுறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. அரௌண்ட் இந்த இதை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த இம்பல்ஸுக்கிட்ட வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து செல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே இன்னும் கிடைக்கல, கேண்டில் கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. இது நம்ம லோ டைம் ஃப்ரேம் போயிடும். அப்போ இந்த மைனர் ஐடியம் 1 ஹவர் மைனர் ஐடியம் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும், அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகாது. அதையுமே நம்ம பார்த்துக்கிடணும். அது மாதிரி இல்லை 15 மினிட்ஸுக்கு வந்து கேண்டில் ரிஜெக்ஷன் தான், இன்னும் செல் செட்டப் வரல. 15 மினிட்ஸ்க்கு மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டியை கண்ட் பண்ணிட்டு கூட அவங்க கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
இது ரொம்ப கொஞ்சம் சார்ட்டே கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். அது மாரி இப்போ மார்க்கெட் மேல இந்த 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 இப்போ நம்ம ட்ரேட் பார்க்க வேண்டிய ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச். இந்த மைனர் ஐடியம்ஸ்குள்ள தான் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ட்ரேடு பார்க்கணும். அதே மாரி இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்ன்னு சொல்லி அடுத்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் குடுக்கும். எனக்கு குடுக்கல. எனக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கல. மார்க்கெட் வந்து ஃபுல் ரேலியில தான் இருக்கு. ஆனா ஃபுல்லாவே லிக்விடிட்டி மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி லிக்விடிட்டியா தான் ஃபார்ம் பண்றாங்க. ஒன்ஸ் கேண்டில் வந்து இந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிட்டு, அரவுண்ட் இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் இது ஒரு மைனர் ஐடியாமா ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச். இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, இது ஒரு மைனர் ஐடியாமா ஆக்ட் ஆகும். அப்போ மைனர் ஐடியாமா ஆக்ட் ஆகும்போது, ரிட்டர்ன் மார்க்கெட் வந்து இங்க போயிட்டு இந்த க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் இத எடுத்த பிறகு தான் செல்லுக்குள்ள ட்ரேடு பார்க்கணும். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ட்ரேட் செட்டப் முன்னோட்டே வேணும் அப்படின்னா, இப்போ இது வந்து 1 ஹவர் வந்து நம்மளுக்கு மைனர் ஐடியம் தான். மேல இருக்க டவுன் ட்ரெண்டுக்குள்ள ஐடியம் தான். அப்போ இதுல நம்மளுக்கு 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நல்ல என்கல்பிங் கிடைச்சுனா கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா கேண்டில் ரிஜெக்ஷன் இருக்கு. மார்க்கெட் கண்டிப்பா கீழ வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. பெரும்பாலும் இந்த 2 லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் நீங்க வீடியோ ரிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மார்க் பண்ணணுங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாம். அதே மாரி இந்த லிக்விடிட்டிக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் குடுக்கல. இந்த லிக்விடிட்டி ஸ்வைப் ஆனதுக்கப்புறம் ஒரு என்கல்ஃபிங் குடுத்துச்சு அப்படின்னா, நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் 1 ஹவருக்கு மேல இதுக்கு மேல மார்க்கெட் ஹண்ட் ஆச்சு அப்படின்னா, இதுலேருந்து ஒரு பை ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ இதுக்கு கீழ வச்சு டார்கெட் இங்க எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். இப்படி வைக்கலாம். இப்போ நம்ம இது ஹண்ட் ஆச்சு அப்படின்னா, இதுல ஒரு ரீடெஸ்ட்ட பார்த்துட்டு டார்கெட் இங்க வச்சுட்டு ஸ்டாப் லாஸ இந்த ரீடெஸ்ட் ஏரியா கீழயே தான் வைக்கணும். ஏன்னா எப்பனாலும் ரிட்டர்ன் கீழ வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். அதனால மார்க்கெட் எப்பனாலும் நமக்கு ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு கேண்டில் ரிஜெக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. மேபி மார்க்கெட் கண்டிப்பா கீழ வர்றதுக்கும் பாசிபிள் இருக்கு. அதனால இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ கைஸ்.